அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சதீஷ் அவர் பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். இது மேடையில் இருக்கக்கூடிய பெருந்தகைகள், என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுக்கும், நோய் பிணி தீர்க்கும் மருத்துவர்களுக்கும், மனநோயை குணப்படுத்தும் பண்டிதர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சதீஷ் சொன்னார், ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறது என்னது, தத்துவ இயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதில் என்னதான் இருக்குது? ஒரு சிலபஸ்னால் அதுக்கு ஒரு கான்டென்ட் நமக்கு தெரியும். பயாலஜியில் என்னென்ன படிப்பாங்க, ஜூவாலஜி படிப்பாங்க, பாட்டனி படிப்பாங்க, மேத்ஸில் என்னென்ன சொல்லி தருவாங்கன்னு தெரியுது. ஃபிலாசபியில் என்ன சொல்லி தருவாங்க? ஆனால் ஃபிலாசபியில் PhD வரைக்கும் பண்ணுறாங்க. ஃபிலாசபி என்ற ஒரு சயின்ஸ், அதில் மெயினாக இருக்கக்கூடியது சத் விசாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பாஷையில் சத் விசாரம், மெய்ப்பொருள் ஆராய்ச்சி, அல்டிமேட் ரியாலிட்டி, எது கடைசி உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு முதல் தலைப்பு. அதை அவங்க மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலாசாபிக்கலாக நாம் சத் விசாரம், மெய்ப்பொருள் ஆய்வு, வள்ளுவனார சொல்கிறார் இல்லையா, மெய்ப்பொருள் ஆய்வது உண்மைங்கிறார். எப்பொருள் யார் வாய்க்க மெய்ப்பொருள் காண்பது. அந்த மெய்ப்பொருள் என்பது எது அல்டிமேட் ரியாலிட்டி, அதை கண்டுபிடிக்கணும். அது ஃபிலாசபியில் முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக், இந்த மெய்ப்பொருளை நம்ம அறிவதற்கு சாதனம் என்ன? மெய்ப்பொருள் அதுக்கு அறியறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி இருக்குன்னு இல்லையா, அது பேர் ஞான சாதனம்னு பேர். ஹிக்ஸ் போசான் அப்படின்னு ஏதோ ஒரு பார்ட்டிகல் சொல்கிறாங்க, காட் பார்ட்டிகல் அப்படின்னு. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை நீ எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது என்ன சாதனம் பயன்படுத்தினீங்க? அப்போ அறிவு சாதனம்னு ஒன்று வேணும் இல்லை? அதை அறிந்து கொள்வதற்கு என்ன ஒரு சாதனம்? அதுக்கு பிரமாணம்னு பேர். நம்முடைய தத்துவத்தில் அது பிரமாண இயல் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் அதுக்கு எபிஸ்டமாலஜின்னு பேர். இப்போ மெட்டாஃபிசிக்ஸு, அடுத்தது எபிஸ்டமாலஜி. இதுதான் ஃபிலாசபியில் மெயினாக இருக்கக்கூடிய ரெண்டு தத்துவங்கள், ரெண்டு பிரான்ச்சஸ். மூன்றாவது நாம் தர்மம், அறயியல் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களும் அந்த ஃபிலாசபியில் அதை பற்றி அவங்க படிக்கிறாங்க. வாட் இஸ் ரைட் அண்ட் ராங் அப்படின்ற மாதிரி படிக்கிறாங்க. இந்த மூன்று. இது இல்லாமல் வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் அழகியல்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஃபிலாசபியில் அது ஒரு சப்ஜெக்டாக சேர்த்துக்கிட்டாங்க. அது ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுக்கிறாங்க. இவ்வளோ தான் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. உண்மையிலே ஃபிலாசபி அப்படின்றால் என்ன அர்த்தம்? சோஃபி என்றால் ஞானம்னு அர்த்தம். சோஃபியான்னா அறிவு. ஃபில் என்றால் விருப்பம்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ப்பதமும் இருக்குது. ஃபில்லுக்கு எதிர்ப்பதம் ஃபோபியா. ஹைட்ரோஃபோபியானா தண்ணீர் வெறுப்பு. அகாரோஃபோபியா உயரத்தின் மீது வெறுப்பு. கிளாஸ்ட்ரோஃபோபியா இருட்டின் மீது வெறுப்பு, பயம் அப்படின்றது. ஃபில்லுனா விருப்பு, ஃபோபியானா வெறுப்பு. அப்போ ஃபிலோசஃபின்னா என்ன அர்த்தம்? அறிவின் மீது வெறுப்பு. யாருக்கெல்லாம் அறிஞனா ஆகணுமோ, உள்ளதெல்லாம் அறிய வேண்டுமோ, அவங்களாம் ஃபிலாசபர்ஸ் தான். நாமளை குணம் நீக்க போகிறோம், ஹீலர்ஸாக இருக்க போகிறோன்னா, உண்மையிலே மனிதன் யார் அப்படின்னு தெரிஞ்சால் தானே அவனுக்கு நல்லது செய்ய முடியும். அப்போ ஃபிலாசபி ஆஃப் மேன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? மனிதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சிருக்கணும் இல்லை? அல்டிமேட் ரியாலிட்டின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? நம்ம நாட்டில் இந்த ஃபிலாசபி தத்துவ இயல்னு பேர் வந்துருக்கு. அது கூட வெஸ்டர்ன் ஃபிலாசபி வந்த பிறகு நம்ம தத்துவம்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கு வேறு பேர் வச்சுக்கோங்க, தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசனம் நம்முடைய மொழியில் தரிசனம். தரிசனம் அப்படின்னா ஒரு பார்வை, ஒரு நோக்கு, ஒரு கூர் நோக்கு அப்படின்ற அர்த்தம், அல்லது மார்க்கம்னு கூட அர்த்தம். சரி, நம்முடைய பாரத நாட்டில் தத்துவத்தில் என்னென்ன சொல்லித்தராங்கன்னா 6 விஷயங்கள் தான் முக்கியமானது. இந்த 6 விஷயத்தில் வெஸ்டர்ன் ஃபிலாசபி அடங்கிடும். அவங்களோட மெட்டாஃபிசிக், எபிஸ்டமாலஜி, ஈஸ்தட்டிக்ஸு, அப்புறம் நியாய இயல்,
தர்க்கையல், இதெல்லாம் அதில் அடங்கிடும். இறைவன், உலகம், ஜீவன், இது மூணும் என்ன? இறைவன் யார்? இந்த உலகம் எப்படி சிருஷ்டி செய்யப்பட்டதா? இப்படி தான் இருக்கா? அப்படி சிருஷ்டி செய்யப்பட்டால் எப்படி செய்யப்பட்டது? அப்படி படிக்கிறது உலகம். இறைவன்னா, இறைவன் இருக்கிறாரா? முதல்ல இருக்கிறார்னா அவருடைய தன்மை என்ன? அவருடைய நேச்சர் என்ன? சரி. மூணாவது ஜீவன். நாமெல்லாம் பிறக்கிறோம ஒரு ஆக்சிடெண்ட்டா? நம்ம அம்மா வயிற்றில் ஆக்சிடெண்ட்டாக பிறந்துட்டோமா? ஒரு செக்ஷுவல் ப்ளஷருக்காக ஒரு பர்த் வந்துடுச்சா? இல்லை இதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மம் இருக்குதா? இந்த பிறப்புக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? இந்த ஜீவனுடைய அல்டிமேட் கோல் என்ன? புருஷார்த்தம் என்ன? இதெல்லாம் பற்றி படிக்கிறது ஜீவனை பற்றி படிக்கிறது. ஈஸ்வர, ஜகத்து, ஜீவன், இந்த மூன்று முக்கியமான 3 டாபிக். இன்னொரு 3 டாபிக் இருக்குது. பந்தம், மோட்சம், சாதனம். இந்த பிறப்பிறப்பு என்பது பந்தம்னு சொல்கிறோம். இந்த பிறப்பிறப்பிலேருந்து பிறவாத நிலை, அதாவது இரவாத நிலை இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அது பேர் மோட்சம். பந்தம், மோட்சம். சரி, இதுக்கு சாதனம், இரவாத நிலை போகிறதுக்கு என்ன சாதனம்? இந்த மூன்றையும் ஆராய்ச்சி பண்ணுறது. முதல் 3 ஈஸ்வர, ஜீவ, ஜகத்து. பந்தம், மோட்சம், சாதனம். இது தாங்க பாரத நாட்டு தத்துவத்தில் மைய கருத்து. இந்த மைய கருத்தை பலவிதமாக பேசுகிறாங்க. இதுக்கு இந்த ஈஸ்வர ஜகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரமாணம் வேணும் இல்லையா? எந்த முறையில் நீங்கள் அறியணும்னு. அந்த பிரமாணத்தில் வித்தியாசம் இருக்குது. நேரடியாக அனுபவிக்கிற, பார்க்கின்ற பொருளை வைத்துத்தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க பிரத்யட்சம்ங்கிற ஒரு பிரமாணத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. பிரத்யட்சம்னா நேரடி புலன்களால் என்னால் பார்க்க முடியணும், அதை தான் நம்புவேன், என்னால் உணர முடிஞ்சதை தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஃபிலாசபி இந்த 6 வித்தியாசமாக இருக்கும். அவங்க அடிப்படையில் ஜீவன்கிறது உடம்பாக தான் இருக்கும். ஜீவன் உள்ளே இருக்குது, அவங்க இறந்த பிறகு வெளியே போகிறான்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிரமாணம் நேரடியாக பார்ப்பது மட்டும்தான். நான் அனுமானத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்போ பிரமாணங்கள் 5 இருக்குது. பிரத்யட்சம்ங்கிறாங்க, நேரடியாக அறிவது. அனுமானங்கிறாங்க, நேரடியாக அறிந்ததை வைத்து இன்ஃபரன்ஸ் பண்ணிக்கிறது. அடுப்பங்கலையிலையோ அல்லது யாகசாலையிலையோ புகை இருக்கும்பொழுது நெருப்பு இருக்கிறத பார்க்குறோம், புகையும் நெருப்பும் சேர்ந்தே இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் தொலையில் மலையில் புகையை பார்க்குறோம். இப்போ நெருப்பு பார்க்காவிட்டாலும் புகை இருப்பதனால நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறபோது இன்ஃபரன்ஸுங்கிறோம். அது ஒரு அறிவு தானே. அதுக்கு ஒரு வியாப்தி ஞானம் தேவைப்படுது. யாகசாலையில் அந்த அடுப்புங்கலையிலையும் நம்ம புகையும் நெருப்பையும் சேர்ந்து பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நோயினாக்கா நோய்க்குறி ஒன்று இருக்குது, நோய் ஒன்று இருக்குது. இப்போ 2 சேர்ந்தே வருவதனால நோய்க்குறியை பார்த்தோன்னே இந்த நோய் இருக்கிறது அப்படின்னு. ஒருத்தர் இருமுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அலோபதி டாக்டர் சொல்லுவார் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ குறிகள் இருக்குது, அதுக்குண்டானது. இது பேர் இன்ஃபரன்ஸ் தானே, அனுமானம். இதை ஒத்துக்கணும்ல. நிறைய நாலேஜ் இந்த இன்ஃபரன்ஸில் தானே வருது. ஆனால் நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. அவங்களுடைய ஃபிலாசபி மாறிடும். இன்ஃபரன்ஸையும் ஒரு அறிவு முறை எடுத்துக்கொண்டாக்கா அவங்க ஃபிலாசபி கொஞ்சம் மாறும். இன்னும் அது கூடுதலாக அர்த்தாபத்தி அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அது இம்ப்ளிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதன் முறையில் பார்த்தோம்னா இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, மிச்சம் இதுதான் இருக்குது, எனவே இதுதான் இருக்க முடியும் அப்படின்னு முடிவு கட்டுறோம். அப்போ இது இல்லை, இது இல்லைன்னு தள்ளிவிட்டு இதுதான் என்று முடிவு பண்ணுறது பேர், அது ஒரு மெத்தட் இருக்குது. அது பேர் அர்த்த ஆபத்தி, டிரைவிங் த மீனிங் அப்படின்னு அர்த்தம். அர்த்த ஆபத்தி, ஆபத்தினா கெட்டிங் பேக், அர்த்தம்னா பொருள், பொருளை பெறுவது அப்படின்னு. 3வது உபமானம். இது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு அறிவை நம்ம கொடுக்கலாம். முன்பின் தெரியாதவனுக்கு டைனாசார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போல்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல, வீட்டில் இருக்க பள்ளி மாதிரி தான் இருக்கும், எழுந்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ இது ஒரு அறிவு பெறும் முறை இல்லையா? அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க ஃபிலாசபி வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இந்த தத்துவங்களிலே ஏன் தத்துவங்கள் வேறுபடுது?
காரணம் அவங்க எந்த பிரமாணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து அது அமைகிறது. சரி, இதில் வேதத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கலாமா? நிறைய பேர் வேதத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்? அது ஒரு மொழி, ஒரு ஜாதியை சேர்ந்தது, ஒரு இனத்தவருடையது. அது நம்ம எப்படி நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியும்? அது சொல்வது உண்மையை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் எடுத்துக்க முடியும்? நான் நேரடியாக அறிவதற்கு நல்லதா, அல்லது யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதை நான் ஏன் நம்பணும்? அப்படி பார்த்தோம்னா நாமெல்லாம் நம்ம நேரடியாக எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். நமக்கு முன்னாடி இருக்க குருநாதர் இந்த புஸ்தகத்தை வச்சு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். குருநாதர் சொல்லிக் கொடுக்காமல் நமக்கு மொழி வந்தது. இந்த உங்களுக்கு ஹீலிங் பவர் இருக்குதுங்கிறீங்க, நீங்கள் தானாவாக கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது வாக்கு என்பதன் மூலமும் சொல்லின் மூலமும் கூட அறிவு வரும். நீ நேரடியாக பெறாவிட்டாலும் கூட யார் மூலமாவது பெறலாம் இல்லையா? அந்த அறிவை நம்ம ஏற்றுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதுல பெரிய விவாதம் இருக்குது. ஏற்றுக்கொண்டவர்கள் ஆஸ்திகர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள். இப்போ ஆஸ்திகம் நாஸ்திகிறது கடவுள் நம்பிக்கையில் இல்லை, பிரமாண நம்பிக்கையில் இருக்குது. வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா? இப்போ தமிழ் பற்று இருப்பவர்கள், இந்த வடமொழி பற்று வெறுப்பு இருப்பவர்கள் அதை பிரமாணமாக எடுத்துக்க மாட்டாங்க. எங்களுடைய நூல்லே எல்லாமே இருக்குது, நீங்கள் எதுக்கு இது வடமொழியை கொண்டு வந்து கொடுக்குறீங்க? வடமொழியில் இருக்கிற தகவல் உங்களை இருந்ததுன்னா நாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் மொழியில் இல்லாதது அங்கே இருந்தோம்னா ஏன் அதை எடுக்கக்கூடாது? அரபிக்கில் வேர்ட்ஸில் எவ்வளோ மருந்துகளை சொல்லியிருக்காங்க. அல்கெமியெல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அரேபியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்களுடைய லாங்குவேஜில் தான் இருந்தது. இப்போ நீங்கள் 1 2 3 போடுற நியூமரல்ஸ் எல்லாம் அரபிக் நியூமரல்ஸ் தானே, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லை? எந்த மொழியில் இருந்தாலும் நம்ம மொழியில் கிடைக்காத ஒரு உண்மையை அந்த மொழியில் பெறலாம் இல்லையா? அது பேர் ஆப்த வாக்கியம் அல்லது சப்த பிரமாணம் அப்படின்னு பேர். இன்னொருத்தர் சொல் மூலம் கிடைப்பது. நம்முடைய அகங்காரமே நேரடியாக ஒரு அறிவை பெற்றால் நல்லது தான். ஆனால் ஒருத்தர் சொன்னால் அது அறிவை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்ததுன்னா நாம் முழுமையான அறிவை பெற முடியும். இப்போ நாம் சொல்லக்கூடிய பாரத நாட்டு தத்துவத்தில் மிக உயர்ந்த தத்துவமாக நான் நினைக்கிறது வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தத்துவங்கள். ஏன் அவ்வளோ வேதத்தை நீங்கள் வசதியாக நீங்கள் பேசுகிறீங்க? வேதம் தான் உங்களுக்கு கோயிலில் சொல்கிற மந்திரங்கள் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. வேதத்தில் ஒரு பிரமாணத்திற்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது. பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் கெட்டிங் நாலேஜ், வேலிட் மீன்ஸ் ஆஃப் கெட்டிங் நாலேஜ், அதுக்கு பேர் பிரமாணம். வேதம் ஒரு வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி அதை நிரூபிச்சேன்னா அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அத்வைதத்துக்கு நான் உள்ளே போக முடியும். எனக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் நல்லா பேசுங்க. ஒரு பிரமாணத்தினே முதல் லட்சணம் அனதிகதம் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்க்ளூசிவ்னஸ். அந்த பிரமாணத்தின் மூலம்தான் அதை பெற முடியும், வேற பிரமாணத்தில் பெற முடியாது அப்படின்னு சொன்னாதான் அது பிரமாணம். இன்னொரு பிரமாணத்திலும் பெற முடியும்னா இது பிரமாணம் கிடையாது. இப்போ நான் அணிந்திருக்கிறது ஆக்கர் ஆரஞ்சு நிலம் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்களா இல்லையா? இதுக்கு என்ன பிரமாணம் பயன்படுத்துறீங்கன்னா கண்ணால் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கண்ணால் தான் இது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியுமே தவிர காதால் யாரை சொல்ல முடியுமா? மூக்கால் சொல்ல முடியுமா? இந்த சப்தம் ஃபேன் சப்தம்னு காது தான் சொல்லும், மூக்கு சொல்லாது. அந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அதுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த அறிவு கிடைக்கும். நான் கண்ணையே பயன்படுத்த மாட்டேன்னா பாதி அறிவு உங்களுக்கு இல்லை. காதையே பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா இன்னொரு காது இப்போ இல்லை. அப்போ பெறுவதற்கென்ற ஒரு சாதனம் இருக்குது. கண் தருவதை காது தராது, காது தருவதை கண் தராது, புத்தி தருவதை இந்த புலன்கள் தராது. இப்படிலாம் இருக்குது. இப்போ வேதத்தை நம்ம பிரமாணம்னா அதில் தருவதை வேறு எதுவும் தரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தானே அது வேதத்தில் இருக்கக்கூடியது மற்ற என்னாலே கண்டுபிடிக்க முடியும்னா அது வேதம் பிரமாணம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னிடம் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன் சொந்த அறிவை பிரத்யட்சம், அனுமானம், அர்த்தாபத்தி, அபாவம் என்று சொல்லக்கூடிய 5 பிரமாணங்களை கூட நீங்கள் உதாரணமும் சேர்த்துங்க. 5ஐயும் பயன்படுத்தினால் உன்னால் கிடைக்க முடியாத விஷயம் என்கிட்ட இருக்குது. வேற எந்த இதுலையும் கிடைக்காது, எந்த நூலிலும் இல்லை, வேதத்தில் மட்டும் இருக்குதுன்னா
அப்போ அது பிரமாணம் தான். அந்த விஷயம் தெரிஞ்சாதான் வேதத்தின் மீது நமக்கு ஒரு ஸ்ரத்தை ஏற்படும், அது ஒரு மரியாதை ஏற்படும். அதில் என்ன தான் இருக்கிறது அப்படின்னா, பாவ புண்ணியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு பிரத்யட்சமாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ரெஃபரன்ஸ் இன்ஃபரன்ஸில் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சொர்க்கலோகம் இருக்குதுங்கிறாங்க, யாராவது ஒருத்தர் சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியுமா? முடியாது. இறந்த பிறவன் மறுபடியும் அவன் பிறவி எடுக்கிறான், பல பிறவிகள் இருக்கிறது, லோகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? எந்த விஞ்ஞானமும் சொல்லாது. இதை எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை மத நூல்களும் வேதத்தின் அடிப்படையில் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. வேதம் தான் ஆதி முதல்லேருந்து சொல்லிட்டு வருது. தர்மம், அதர்மம், பாபம், புண்ணியம், சொர்க்கம், நரகம், மறுபிறப்பு, உடம்பை தவிர்த்து ஒரு ஜீவன் இருக்கிறான் என்பதை வேதம் தான் நமக்கு சொல்லுது. அதனால வேதம் முக்கியமான பிரமாணமா இருக்கு. இதை நம்புகிறவர்கள் ஆஸ்திகர்கள், இதை நம்பாதவர்கள் நாஸ்திகர்கள். நான் அஸ்தி என்ன இல்லைன்னு அர்த்தம். அஸ்தினா இருக்கிறது, அது பிரமாணமாக இருக்கிறது என்று ஒற்றுக்கொண்டால் அஸ்தி. ந அஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொன்னால் அவங்க இதை ஒத்துக்கலை. இப்போ ஃபிலாசபியை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க, இப்போ அத்வைதத்தை பற்றி பேசலாமா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், தங்க பிடிச்சிக்க. பரவாயில்ல, சரி. அல்டிமேட் ரியாலிட்டி அதை பற்றி நம்ம பார்ப்போமா? பரமஞானம், பரவஸ்து ஞானம், மெய்ப்பொருள் அறிவு, என்றும் உள்ளதை அறிதல், இது பேர் தான் அல்டிமேட் ரியாலிட்டின்ற அர்த்தம். இது பேர் சத் விசாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சத் என்றால் இருப்பது. அறிவியல் படி நம்ம எது உண்மையில் இருக்கிறதுன்னு பார்ப்போம், மெய்ஞானப்படி எது உண்மையில் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அறிவியல் படி பார்ப்போம். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, சயின்டிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஆகாயம் இருக்குது, அதை ஒத்துக்கணும். மீதியெல்லாம் ஆகாயத்துக்கு உள்ளே இருக்குது. சரி, ஆகாயத்துக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், டெலஸ்கோப் எடுத்து பார்த்தோம்னா கேலக்சிங்கே தெரியுது. கேலக்சியை ஒத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் 250 சூரியன்கள் இருக்குது. ஒரு புள்ளி மாதிரி தெரிகிற ஒரு கேலக்சி டெலஸ்கோப்பில் வெறுங்கண்ணில் ஒரு புள்ளியாக தெரியுது. நீங்கள் பார்க்கலாம், ஆருத்ரா நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மிருகசீரிஷ நட்சத்திரம் பக்கத்தில். அந்த நட்சத்திரம் இல்லை, டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அது கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்த ஒரு குவியல்னு தெரியுது. அதை ஹை ரெசல்யூஷனில் பார்க்கும் பொழுது அனந்த கோடி சூரியன்கள் சேர்ந்து ஒரு புள்ளியாக நமக்கு தெரியுது. அப்படின்னா இந்த ஆகாயத்தினுடைய அளவு நம்ம என்னன்னு சொல்கிறது? விஞ்ஞானிகள் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஆகாயம் இருக்கிறது, அதுக்குள்ள பொருள்கள் இருக்கின்றன இல்லைதான், சூரியன் போன்ற பொருள். சூரியன் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா, ஒவ்வொரு சூரியனுக்கும் குட்டி குட்டியாக கிரகங்கள் இருக்கும், 9 கிரகங்கள். ஒரு பூசணிக்காய் சூரியன் சொன்னால் கடுகுகள் தான் அதனுடைய கிரகங்கள். கிரகங்களை கணக்கே எடுத்துக்க வேண்டாம், இப்போ பூசணிக்காய் தான் நமக்கு முக்கியம். இப்போ பொருள்கள்னாக்கா நம்ம சூரியன் சொல்கிறோம். சரி, அந்த சூரியன் எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, பொருளும் சக்தியும் தானே சொல்ல முடியும். சூரியன் ஒரு பொருள் இருக்குது, அதில் சக்தி வந்துக்கிட்டே இருக்குது, அதில் எண்ணற்ற சக்திகள் வருது, அதில் பிராண சக்தியும் வருது. நீங்கள் செய்கிற அத்தனை பிராணிக் ஹீலிங்கும் சூரியன்லேருந்து தான் வருது. இந்த நம்முடைய சூரிய மண்டலத்தில் இருக்கிற அத்தனை ஜீவனுக்கும் அத்தனைக்கும் பிராணனை சப்ளை பண்ணுற ஒரே பொருள் ஆதித்யன், பிரபாகரன், தினகரன். அவன் தினத்தை உண்டாகுனா தினகரன், பிரபையை கொடுப்பதனால, வெளிச்சம் கொடுக்கறதுனால பிரபாகரன். அவன் ஒவ்வொரு கட்டமாக ராசியில் நகர்னால ஆதித்யன். 12 கட்டம் நகர்றாரு ஒரு வருஷத்துக்கு, அதனால் அவர் ஆதித்யன். அவர் தான் பிராணத்துக்கு பிராண வல்லபன். விஞ்ஞானப்படி பார்த்தோம்னா ஸ்பேஸ், மேட்டர், எனர்ஜி அண்ட் டைம், இவ்வளோ தான் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் இதுக்குள்ளே அடைக்கலாம்ல. மேட்டர்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் சூரியன், கோள்கள் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும், பூமியும் அதுக்குள்ளே அடங்கிடும். பூமியில் எத்தனை மேட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், பூமியில் மேட்டர்லாம் பார்க்குறாங்க, அதை பீரியாடிக் டேபிளில், மெண்டலிவியன் டேபிளில் போட்டு பார்க்குறாங்க. 108 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஹைட்ரஜன்லேயே இது ஆரம்பித்து யுரேனியம் வரைக்கும் அல்லது ஃப்ரான்சியம் அது வரைக்கும் போகலாம். ஒன்றும் ஒரே அணுவை 2ஆக சேர்த்தோம்னா ஹீலியம்ங்கிறோம், அதே 3ஆக சேர்த்தோம்னாக்கா பேரியம்ங்கிறோம், இன்னும் 4ஆக சேர்த்தா கார்பன்கிறோம், 5, 6 இப்படின்னு கூட்டி கூட்டி வரும்போது புது புது பேராக வைக்கிறோம். அப்போ 108 பேர் எதுக்கு? ஒரு பேர் போதும் இல்லையா? ஒன்று தானே ஒன்று சேர்க்கும்போது இப்படி எலிமெண்ட்ஸாக மாறுது. அப்போ முதல் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன். இப்படி அவங்க சயின்ஸ் சொல்கிறாங்க. இது அல்டிமேட் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் 4ல் சொல்கிறீங்க, அல்டிமேட் ரியாலிட்டி ஒன்றா தானே இருக்கணும். அல்டிமேட் ஒன்றுன்னா ஒன்று தானே முடியணும். அப்போது இந்த ஆகாயம் என்பதையும் பொருள் என்பதையும் ஆற்றல் என்பதையும் காலம் என்பதையும் ஒன்றில் அடக்கணும். இதுதான் இப்போ விஞ்ஞானிகளுக்கு இப்போ தலை போகிற பிரச்சனை. த தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. ஹாக்கிங்ஸ் போன்ற விஞ்ஞானிகளும், அப்துல் சலாம் போன்ற பாகிஸ்தானில் ஒரு விஞ்ஞானி இருந்தார், அவரும், இன்னும் நிறைய விஞ்ஞானிகளும், இன்னும் கூட குவாண்டம் ஃபிசிக்ஸில் இருக்கவங்கெல்லாம் இந்த 4ஐயும் ஒன்றில் அடக்கிறது எப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஒன்று தான் பரம்பொருள். ஒத்துக்கலாம் இல்லையா? எல்லாவற்றுக்கும் அதான் பரம். பரம்னா அல்டிமேட்னு அர்த்தம். அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னா அது பேர் பரம். அதுக்கு மேலே ஒன்று இருந்ததுன்னா அதுதான் பரம். பரம வஸ்து பரம்பொருள் எதுவோ அது ஒன்று தான் இந்த 4க்கும் ஆதாரமாக இருக்கணும். அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பரம்பொருளை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? காலமும் இடமும் ஒன்றுங்கிறார் ஐன்ஸ்டீன். அவர் காலம் 2ஐயும் ஒன்றா சேர்த்துட்டார். இப்போ மீதி என்ன இருக்குது? பொருளும் ஆற்றலும். அதுவும் அவரே ஒன்றா சேர்த்துட்டார். E=mc²ன்ட்டார். எனர்ஜியும் பொருளும் ஒன்றுங்கிறார். அப்போ எனர்ஜியும் பொருளும் ஒன்றுன்னு வச்சுக்குவோம், காலமும் இடமும் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். கடைசியில் என்ன நடக்குது? இடமும் பொருளும் தான் இருக்குது. அப்போ ஆற்றலையும் காலத்தையும் நம்ம இதுக்குள்ளே அடைக்கிறோம். அப்போ இடமும் பொருளும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொருள் என்பது என்ன, இடம் என்பது என்ன? பொருளில் கடைசி பொருள் என்ன? ஆகாயம் எங்கே போனாலும் ஒன்று தான், நீங்கள் அதில் வேறுபாடு இல்லை. பொருள்களில் கடைசி பொருள் என்னன்னா பொருளை உடைச்சி பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நெய்யை அரைச்சி கடைசி ஒரு பொருள்னா அல்டிமேட் பார்ட்டிகல்னு பேர். பரம்பொருள். ஆகாயம் பரம்பொருள். அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தலையை பிச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு குணம் இருக்கணும் இல்லை? அந்த குணம் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றை கண்டுபிடிக்கணும்னா அதனோட குணம் நமக்கு முதல்ல வேணும். அந்த குணம் பேர் லக்ஷணம்னு பேர். லக்ஷணத்தை சொன்னால் அந்த பொருளை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பழத்தினுடைய லட்சணம் சொல்கிறேன், நீங்கள் அந்த பழக்கொடியில் அதை கண்டுபிடிச்சிடலாம். மேல் தோல் சொரப்பாக இருக்குங்க, முள்ளாக இருக்குங்க, அதை கிடிச்சோம்னா உள்ளே மஞ்சள் கலரில் சொல்லையாக இருக்குங்க. லட்சணம் சொன்னால் அது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கடவுளை கண்டுபிடிக்கணும், பரம்பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லட்சணம் முதல்ல சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். லட்சணமே தெரியலன்னா அப்புறம் தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான். எவனோ ஒருத்தர் சொல்கிறான், அவருக்கு விநாயகர் முகம் இருக்கும், அந்த வேழ முகத்தவன் துந்திக்கை இருக்கும் அப்படின்னா தேடி பாருங்க, கிடைக்காது. கடவுளுக்கு லட்சணம் அதுவா? இன்னொருத்தர் வேற ஒருத்தர் லட்சணம் சொல்லுவான், அவர் கையில் வேல் இருக்கும், அவருக்கு 6 முகம் இருக்கும். இன்னொருத்தங்க சங்கு சக்கரம் இருக்கும், 4 கை இருக்கும். உருவமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான். அவர் ஆகாயத்தில், அதாவது மேலுலகத்தில் இருக்கும் பரமாத்மா, பரமபிதா அப்படிங்கிறார். அப்புறம் அவங்க வாட்டிக்கனில் பணம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, பெரிய தாடியோட ஒரு தாத்தா, அவர் தான் பரமபிதா. இதுவா லட்சணம்? இவரை தேடினா எங்கேயும் கிடைக்கவே மாட்டார். அப்படி ஒரு பொருளே இல்லை. கடவுள் இருக்கிறாருன்னா அவர் படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும் இல்லையா? அப்போ பிரபஞ்சத்துக்கு வெளியே தானே இருக்கணும். அப்போ பிரபஞ்சத்தையே படைத்தவர் பிரபஞ்சத்துக்கு வெளியே தான் இருக்கணும். அவர் படைச்சிட்டு உள்ளே வருவாரா? அவருக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு உள்ளே உட்காந்துட்டு இருப்பாரா? பிரபஞ்சத்துக்கு வெளியே இருப்பாரா? வெளியேனா பிரபஞ்சத்துக்கு வெளியவே கிடையாது. ஆகாயத்துக்கு அப்பால்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஆகாயத்துக்கு அப்பால்னா ஒரு இடம் இருக்குதுன்னா அதுவும் ஆகாயம்தான். ஆகாயம் முடிவில்லாதது. அப்போ முடிவில்லாததுக்கு வெளியும் இருக்க முடியாது, உள்ளேயும் நம்மளை மாதிரி ஒரு ஆளாக இருக்க முடியாது. அப்போ எங்கே தான் கடவுள்? கடவுளுடைய லட்சணம் என்ன? இந்த பரம்பொருளுடைய லட்சணம் என்ன? அல்டிமேட் பார்ட்டிகல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்களே அதனுடைய லட்சணம் என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
என்ன சொல்லட்டுங்களா? வேதம் தான் சொல்லுது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. எப்பொழுதுமே எல்லாமாக இருப்பது சத்தியம், சத்து. எப்பொழுதுமே எல்லாமாக எல்லா இடத்திலும் எது இருக்கிறதோ, காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் எப்பொழுதும் இருப்பது தான் சத்து. மாறிக்கொண்டிருப்பது சத்து அல்ல. ஆகாயம் எல்லா இடத்திலும் இருக்குதே, பொருள் அது சத்தா? இல்லையே, அது படைக்கப்பட்டதாச்சே. ஒரு காலத்தில் இல்லாமல் தானே வந்தது, மறுபடியும் பிரளயம் ஆகும் பொழுது மறைஞ்சு போகுதே. அது எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க சார், ஆகாயம் எப்படி மறையும், பிரளயம் எப்படி ஆகும்? அதெல்லாம் சும்மா கற்பனை கதை. நீங்கள் நல்லா தூங்குங்க. ஆகாயம் எங்கே போச்சு? ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே பொருள்? உங்கள் உடம்பு எங்கே? ஆழ்ந்த உறக்கத்தில் காலம் எங்கே? உங்களுக்கு காலம் தான் தெரியுதா? எல்லாம் முடிச்சிட்ட பிறகு வருது. ஆழ்ந்த உறக்கத்தில் இடம் எங்கே? ஆழ்ந்த உறக்கத்தில் இடமும் இல்லை, காலமும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. ஆனால் நீ இருக்கிறாய். அந்த நீ யார்? அது சரீரமா, காலமா? சரீரம்னா பொருள். இடமா? இடமும் இல்லாமல் காலமும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் நான் இருக்கிறேன். அது அறிவுடையதா இல்லையா? நீ சொல்லுங்க. அது இருப்பதால அது சத்து. அது அறிவுடையதா இருக்குமா அறிவற்றதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். அறிவுடையதா இருக்கும். அது சித்து. அதுக்கு அறிவுக்கு பேரு சித்து, இருப்பதுக்கு பேரு சத்து. அதுக்கு கால அளவு இருக்குதா, இட அளவு இருக்குதா, பொருள் அளவு இருக்குதா? அளவில்லை இல்லையா? அனந்தம், முடிவில்லை. அதனால் எது அல்டிமேட் ரியாலிட்டியோ அது எப்படி இருக்குன்னா சத்து சித்து அனந்தமாகத்தான் இருக்கணும். அது அளவற்றதாக இருப்பதனால அது பேர் பிரம்மம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறார். இப்போ கடவுள் லட்சணம் கொடுத்துட்டேன்னா, கடவுள் எங்கே இருக்கிறாரு கேளுங்க, எங்கே இல்லைன்னு சொல்லுங்க. நான் கடவுளை தேடி போகிறேன். நீ தேடியெல்லாம் போக வேண்டாம், கடவுளை விட்டு விலகி போ. உன்னால் கடவுளை விட்டு விலகி போக முடியுமா? யாராலும் விலக முடியாது. கடவுள் எங்கே தான் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், காலமாக இடமாக பொருளாக ஆற்றலாக அவர் தான் இருக்கிறார். இது அத்தனையும் அவர்கிட்ட போய் மறைந்துவிடும், மறுபடியும் அவர்கிட்ட தோன்றும். அது பேர் அல்டிமேட் ரியாலிட்டி. அந்த அல்டிமேட் ரியாலிட்டி எப்படிப்பட்டதுன்னா சச்சித் ஆனந்தம். நீங்கள் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்க வேண்டாம், இப்போவே முழிச்சிட்டே இருங்க. கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் தியானம் பண்ணிருக்கீங்க, இப்போ வேண்டாம். நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது நான் என்கின்ற உணர்வை கவனிங்க. இந்த நான் என்ற உணர்வுக்கு வெளி எல்லைன்னு ஒன்று உண்டு. இப்போ நான் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெளி எல்லைன்னு பார்த்தா உங்களை தோல் தானே, உச்சி முதல் உள்ளங்கார வரைக்கும் தானே உங்களை லிமிட். அதற்கு வெளியே இருக்க தான் நான் இல்லை தானே சொல்ல போறீங்க. அப்போ நான் என்ற உணர்விற்கு வெளி எல்லை என்பது உங்களுடைய உடம்பு, உடம்புல உங்களை தோல். சரி, உள் எல்லைன்னு ஒன்று இருக்கும் இல்லை, இன்னர்மோஸ்ட் பாயிண்ட். அது யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். நீங்கள் தானே நான். இப்போ நானுங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களே, என்னை பற்றி நல்லா தெரியுங்கிறீங்களே, உங்களுடைய வெளி எல்லை தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உள் எல்லை எங்கே போய் முடியுது உங்களால் சொல்ல முடியுமா? யாராவது விசாரிச்சிருக்கிறாங்களா? வேதம் சொல்லுது, அந்த உள் தொடக்கம் நான் என்பது எங்கே உன்னில் தொடங்குகிறதுன்னு பாரு, எங்கே முடியுதுன்னு உன்னால் சொல்ல முடியுது. உன் தொடக்கத்தை நீ பார்த்தேன்னு சொன்னால் அது சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மம் என்று சொல்ல மெய்ப்பொருள் என்று கண்டுபிடி. இதுதான் ரமணர் சொல்கிறார். எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்காக இதான் சொல்லிட்டு இருங்க. நான் சொல்கிறியே, அது தாண்டா பரமவஸ்து. பரமவஸ்துனா என்னங்க அர்த்தம்? அது அழிவதில்லை, பிறப்பதில்லை, மாறுவதில்லை. அப்படியா? நான் சாக மாட்டேனா? நீ சாக மாட்டேன். பிறக்க மாட்டியா? நீ பிறக்க மாட்டேன். எதுக்கு பிறக்க போற? நீ தான் எப்பவுமே இருக்கிறிய. நித்திய சுத்த வஸ்துவாச்சு, காலத்தால் அழியாத பொருளாச்சு. அப்படியே நீ என்ன சொல்றீங்க? எனக்கு பார்த்தா அப்படி தெரியலைங்களே. நீ நான் என்பதை உடல் நினைச்சுக்கிற, உன்னுடைய வெளி எல்லையை நீ நினைக்கிற. உள் எல்லை தான் உண்மையான நீ. அந்த உள் எல்லையிலேருந்து தான் எல்லாமே தோன்றி மறையுது. இந்த சரீரம் அங்கேருந்து தோன்றி அங்கேயே மறைகிறது. நீ வேணா தூக்கத்தில் பாருங்க, இந்த சரீரம் எங்கே மறைஞ்சது? உங்ககிட்ட தானே மறைஞ்சது. மறுபடியும் இன்னொரு சரீரம் வருது இல்லை கனவுல, உங்ககிட்டேருந்து தான் அந்த கனவு வந்துச்சு.
அந்த கனவுல ஆகாயம் இருக்குது, சூரியன் இருக்குது, தண்ணீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, மக்கள் இருக்கிறாங்க. யார் சிருஷ்டி பண்ணது? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களே உன் கனவுல, நாமெல்லாம் யாரு படைச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், அவர் தான் நம்மளை படைச்சார் யாராவது சொல்லுவாங்களா? அந்த கனவுலையே நீங்க நடக்கலாம். அந்த கனவுல நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, என்னை யார் படைத்தது? கனவிலும் நீங்க இருக்கிறீங்க, கனவிலும் மக்கள் இருக்கிறார்கள், மிருகங்கள் இருக்குது, பட்சிகள் இருக்குது, பூக்கள் இருக்குது. எப்படி நீங்க சிருஷ்டி பண்ணீங்க? அங்கே காலம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அங்கே தங்கம் 8 கிராமுக்கு என்ன வேலையோ அங்கேயும் அதே வேலை தான் கனவுலையும். எல்லாமே உண்மையாக தெரிகிறது. ஆனால் கனவில் யாரை சிருஷ்டி செய்தது? இந்த நான் தானே. என் கனவுன்னு தானே சொல்றீங்க. இப்போ கனவை நீங்க எப்படிங்க சிருஷ்டி பண்ணீங்க? கனவில் இருக்கின்ற உண்மைக்கெல்லாம் யார் பொறுப்பாளி? அங்கே கனவில் அடைக்கிற தீமைகளுக்கும் நன்மைகளுக்கும் யார் பொறுப்பாளி? அங்கே கொலை செய்பவனும் இருக்கிறான், நன்மை செய்பவனும் இருக்கான், தேவனும் வந்து நிற்கிறானே கனவுல. அவங்கெல்லாம் யார்? எல்லாமே சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பரம வஸ்து உள் எல்லை அங்கே தானே இருக்கு. வெளி எல்லையே நாமும் நினைச்சிட்டு இருக்கிறோமே தவிர உள் எல்லையை நாம் பார்க்கவே இல்லையே. அந்த உள் எல்லையை கண்டுபிடித்து சொல்வது தான் அத்வைத வேதாந்தத்தினுடைய டீச்சிங். நம்முடைய ஃபிலாசபி உபனிஷத்தினுடைய கடைசி உன்னை உனக்கு காட்டி கொடுத்து, நீ அழியாதவன், நீ மாறாதவன், நீ ஆனந்தமானவன், சுகஸ்வரூபி. சுகம்தான் உன்னுடைய உண்மையான தன்மை. எல்லாருமே சுகமான தன்மைக்கு தானே போக விரும்புகிறோம். தண்ணீருடைய உண்மையான தன்மை என்னங்க? குளிர்ச்சி தானே. அதை செயற்கையாக நீங்கள் சூடு பண்ணால் கூட, என்னை விடுங்கய்யா நான் குளிர்ச்சிக்கு போகணும்னு தானே உடனடியாக குளிரப்பாகுது. சுடுதண்ணு வைங்க, வெந்நீர் எவ்வளோ நேரம் இருக்க போகுது? அது இயல்புக்கு தான் போக பார்க்குது. ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு அமுக்குங்க, என்னை விடுங்கய்யான்னு சொல்லி வெளியே வர பார்க்குது. பில்லை போட்டு இழுத்து கட்டுங்க, டென்ஷனாக இருக்குது. அதை அவுத்து விட்டோம்னா அப்பா அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் என்னை விடுங்க, விடுவீங்கள், என்னுடைய நிலைமைக்கு நான் போகிறேன். அந்த நிலைமைக்கு பேர் ஸ்வஸ்தின்னு பேர். ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தி ஆயிட்டீங்களா? நலமாயிடுச்சு, நலமாயிட்டீங்களா? இப்போ கன்னியாகுமரி மாதா ஸ்வஸ்தம் ஆயிடுச்சிங்களா அப்படின்னு. ஸ்வஸ்தம் என்றால், ஸ்வ என்றால் நான், ஸ்தம் என்றால் என் நிலையில் இருக்கிறேன். ஸ்வஸ்தம் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. தண்ணி கூட சூடு பண்ணோம்னா ஸ்வஸ்தமாக தான் பார்க்குது. ஒவ்வொன்றும் அதோட இயல்புக்கு போக தான் பார்க்குது. நம்ம எல்லாரும் எந்த இயல்புக்கு போக பார்க்குறோங்க? சுகம்ங்கிற இயல்புக்கு தானே போக பார்க்குறோம். அப்போது நம்முடைய இயல்பே சுகமாக இருந்தால் தானே அங்கே போகிறோம். யாராவது நான் சுகமாக இருக்கேன் டாக்டர், எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறோமா? அப்போ சுகம் தானே நம்முடைய இயல்பு. அப்போ நோய் என்பது நம்முடைய இயல்புக்கு அப்பாற்பட்டது தானே, நம்மளுக்கு திணிக்கப்பட்டது தானே. அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு அதுக்கு தானே நீங்களாம் போராடி நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸ்வஸ்தம் பண்ணுவது தானே, ஒருவனை சுகப்படுத்துவது தானே. சுகம் என்பது தான் அல்டிமேட் ரியாலிட்டியும் கூட. பகவான் இருக்கிறார்னா அவர் சுகமாக இருந்தால்தான் அவர் பேர் பகவான். அவரும் நொந்து நோயிலிருந்து கஷ்டப்பட்டு இருந்தா அவர் யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? அந்த பெருமருந்து அவர். பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது, பேருன்ற மன்றுள்ளே. அது புலியும் பாம்பும் சேர்ந்து பயிரிட்டதான். இந்த வியாகரபாதரம், பதஞ்சலி, அவர் பாம்பு அவர் புலி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பயிரிட்ட ஒரு பரம்பொருள் ஒன்று இருக்குது அப்படின்லாம் நம்ம சித்தர் பாடல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய இயல்புக்கு நாம் திரும்புவது. நோய் நொடியில் வர்றவங்களுக்கு, அது உடல் நோயாக இருந்தாலும் மனநோயாக இருந்தாலும், அவருடைய இயல்புக்கு அவங்களை திரும்புவதற்கு என்ன வழி? உள்நோக்கிய பயணத்தை நாம் கற்றுக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு உயர்நோக்கி பயணம் நமக்கே இல்லைன்னா எப்படி மற்றவங்கள உள்நோக்கி பயணத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும்? நோய்களுக்கு காரணம் என்ன? மனநோய்க்கு காரணம் என்ன? உடல் நோய்க்கு என்ன காரணம்? உடல் நோய் கூட பெருசு விஷயம் இல்லைங்க. மனநோய் மாதிரி ஒரு நோயே கிடையாது. அதற்கு பின்னி தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம ஹீலர்னு சொல்லி வெறும் மாத்திரையை கொடுத்துடக்கூடாது. மனநோய்க்கு மருந்து கொடுக்கணும். இப்போ மனம் என்பது என்ன, மனதின் கட்டுமானம் என்ன அப்படிங்கிறது மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். மீதி எல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களால் தோல்வி வந்துடுச்சுன்னா ஆத்ம வித்தியாலத்தில் நான் இருப்பேன் சுவாமி, நீங்கள் கேளுங்க.
உங்களுக்கு மனதை பற்றி நான் சொல்லித்தரேன். இந்த இந்த மேடையில் மனம் பற்றி நான் பேசலை. அல்டிமேட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தேன். அந்த அல்டிமேட் ரியாலிட்டி சச்சிதானந்தமே சொல்லக்கூடிய கான்ஷியஸ்னஸ், பிரஜானம், நான் என்ற உணர்வு வெளிப்படுது. அது வெளிப்பட்டால் சிருஷ்டிங்கிறோம். மறுபடியும் உள்ளுக்குள்ளே போனால் லயம்ங்கிறோம். நீங்கள் எதையாவது ஒரு நினைத்தீங்கன்னா அது உங்களுடைய சிருஷ்டி. அந்த நினைப்பு மறந்து உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அது பேர் லயம். பகவானை இப்படி தான் படைக்கிறார். அப்போது நீங்கள் எது படைச்சாங்க? உங்கள் கான்ஷியஸ்லேருந்து என்ன உண்டாகுதுன்னா, முதலில் உண்டாகிய பொருள் பேர் பிராணன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. வேதத்தில் அதுக்கு கொடுத்த பேர் பிராணன். நான் சிருஷ்டி செய்ய போகிறேன் என்று அந்த கடவுள் நினைத்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. நினைத்தவுடன் அது முதலில் எதை படைத்ததுன்னா பிராணனை படைத்தது அப்படின்னு சொல்லி. பிராணன்கிறது என்ன அப்படின்னு சுருக்கமாக இப்போ புரிஞ்சுட்டு என்னுடைய உரையை நான் நிறுத்திக்கிறேங்க. நம்ம பிராணன் என்பதை மூச்சு காற்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் பிராணவாயுன்னு ஆக்சிஜனை நினச்சிக்கிறாங்க. இப்போ பிராணன் வேணால் ஆக்சிஜன் எல்லாருமே குடிச்சிடலாம்ல? அப்படி கிடையாது. பிராணவாயுங்கிறதுனா பிராணிகள் எல்லாத்துக்குமே அந்த வாயு தேவைப்படுறதுனால பிராணவாயுன்னு பேர் வச்சுருக்காங்க. சில பிராணிகளுக்கு அந்த பிராணவாயு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? அனரோபிக் பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா செத்துரும். அதை நான் கல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப பாடுபடுவேன். ஆக்சிஜனை எப்படியாவது இந்த பாட்டிலேருந்து எடுக்கணுன்ட்டு. அப்போ ஆக்சிஜனை உரியக்கூடிய சில பொருள்களை அது வச்சு அதுக்குள்ளே தான் அந்த கல்ச்சரே நாங்கள் வளர்க்குறோம். இல்லைன்னா நைட்ரஜனை ஃபில்லப் பண்ணி ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் வளர்க்கணும். ஆக்சிஜன் பிராணவாயுன்னு சொல்கிறது ஒரு உபச்சாரத்துக்காக. ஆனால் அதுவே பிராணன் கொல்லியாகவும் இருக்கிறது. நாம் பேசுகின்ற பிராணன் அந்த வாயு அல்ல, மூச்சு காற்றுல வர வாயு அல்ல. மூச்சு காற்று போலவே அதுவும் இருப்பதனால், மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருவது போல நம்முடைய சரீரத்திலும் பிராணனும் வெளியே வருவதனால, அதுக்கு சிமிலாரிட்டி இருப்பதனால நாம் இதையே நம்ம பிராணாயாமம் அப்படின்னு மூச்சு காற்றை ரெகுலேட் பண்ணுறோம். சோகம் பாவனை, உள்மூச்சு வெளிமூச்சு, கும்பகம், பகிர்கும்பகம், அந்தர்கும்பகம், ரேஷகம், பூரகம்னு இந்த சுவாசத்தை நாம் நியமப்படுத்தணும் இல்லையா? அதன் மூலம் என்ன கிடைக்குதுன்னா நம்முடைய பிராணனும் கண்ட்ரோல் ஆகுது. அதனால் நம்ம பிராணன் என்பதையும் மூச்சு காத்தையும் ஒன்று என்று யோக சாஸ்திரம் சொல்லும். அதில் தப்பே கிடையாது. ஆனால் பிராணன் என்பது என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிராணனும் ஒரு வாயு தான். பிரம்மம் முதலில் நான் சிருஷ்டி செய்வேன் என்று படைத்தது ஆகாயத்தை தான் படைச்சது. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆகாயம் சம்பூதக, முதலில் ஆகாயம்தான் நன்றாக வெளிவந்தது அப்படின்னு. நீங்கள் கூட கனவு காணணும்னா முதல்ல ஆகாயத்தான் படைப்பீங்க. நீங்களும் இப்போ கற்பனையில் ஒரு மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல இடத்த படைப்பீங்க. உங்களை அறியாமலே மனக்கண்ணில் ஒரு இடமும் அதில் மாம்பழமும் தெரியும். இடமில்லாமல் மாம்பழம் வந்துடுமா? இடத்தோடு தான் மாம்பழத்தை படைக்கிறீங்க. அப்போ இடம் தான் முதலில் படைக்கிறார். மாம்பழத்தை அதுக்குள்ளே தான் வைக்கிறீங்க உங்கள் கற்பனையில். அவர் முதல்ல வச்சது பிராணனை, வாயுவை தான் வைக்கிறார். ஆகாயம் சம்பூதக, ஆகாயத்தை கொண்டே வாயுவை உண்டாக்குனாராம். ஆகாயத்தையே வாயுவாக மாற்றினாராம். வாயுவே ஆகாயம் வாயுவாக மாறினது. அந்த வாயுக்கு பிராணன்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த பிராணனை தான் நாம் இப்போ சுருக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அந்த பிராணன் நம்முடைய சயின்டிஃபிக் வேர்ட்ஸில் எல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அல்டிமேட்டாக இந்த காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே போய் அந்த பார்ட்டிகளை பார்த்தோம்னா அது பிராணனில் தான் போய் முடியும். பிராணன் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் துண்டு துண்டாக, துகள்களாக குவாண்டம்னு சொல்கிறாங்க. குவாண்டம், அதான் குவாண்டம் ஹீலிங்கோட புதுசாக இப்போல்லாம் சொல்கிறாங்க. பிராணன் அதனுடைய அடிப்படை துகளாக இருக்கிறது. அதுக்கு நம்ம அதை நான் பிராணன் நம்ம பேர் வச்சுருக்கிறோம். அவங்க அல்டிமேட் பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க, குவார்க்குன்னு சொல்கிறாங்க, குவாண்டம் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆற்றலுடைய மிகச் சிறு பொருள். அதுதான் பொருளாகவும் ஆற்றலாகவும் காலமாகவும் இடத்தில் இருக்கிறது. சரி, அந்த பிராணன் என்ன ஆச்சுன்னா, அந்த பிராண துகள்கள் வரிசையாக ஒன்று சேர்ந்தால் ஒரு இழை போல உண்டாகும். அது பேர் நாடி அப்படின்னு பேர். நாடியும் பிராணனும் ஒன்று தான். எப்படி நீங்கள் பஞ்சு மிட்டாய் எடுத்து செய்தோம்னா சர்க்கரையும் அதனுடைய இழையும் ஒன்று தானே? அந்த சர்க்கரை தானே இழையாக இருக்குது.
அதுக்கு இனிப்பு யார் கொடுக்குறாங்க? சர்க்கரை. அப்போ இனிப்பே இழையாயிடுச்சு இல்லை? இனிப்பே இழையானால் தான் அது வந்து பஞ்சு மிட்டாய்ன்னு சொல்கிறோம். வேற என்ன இருக்குது அதில் பஞ்சு மிட்டாயில்? ஒரே பொருள் இழையாகவும் இருக்கிறது, அதன் சுவையாகவும் இருக்கிறது. அதே பொருள் இந்த பிராணன் ஆற்றலாகவும் இருக்கிறது, ஆற்றலை கொண்டு செல்லும் நாடி என்ற குழாயாகவும் இருக்கிறது. நாடி குழாய்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, நம்ம இரத்த குழாயை எப்படி பார்க்குறீங்களோ, நிணநீர் குழாயை எப்படி பார்க்குறீங்களோ, நரம்புகளை எப்படி பார்க்குறீங்களோ, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் அது பிராண நாடி அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரே பிராணன் தான் ஸ்தூலமாக நமக்கு நரம்பாகவும் இரத்த குழாயாகவும் நிணநீர் என்று சொல்லக்கூடிய குழாய்களாகவும் அது இருக்கிறது. குழாய்கள், அந்த குழாய்களுடைய தடிமன் எவ்வளோ இருக்கும்? மிக மிக மெல்லியது எடுத்து பார்த்தோம்னா ஒரு நியூரான் எவ்வளவோ அவ்வளோதான் இருக்கும். அல்லது நிணநீருடைய டியூப் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்கும். ஒரு ஆர்டோரியல் சொல்லக்கூடிய தமனின்னு சொல்கிறோம், சிரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எவ்வளோ ஃபைனஸ்ட் ஒரு குழாயை நம்ம பார்க்குறோம். நம்முடைய தோலில் ஒவ்வொரு மில்லிமீட்டர்லேயும் நூற்றுக்கணக்கான இரத்த குழாய்கள் இருக்குது. ஒரு மில்லிமீட்டரில் நூற்றுக்கணக்கான நரம்பு முனைகள் இருக்குது. நிணநீரும் அங்கே பக்கத்தில் இருக்குது, வடிகால்கள். அதனால தான் நம்ம எங்கே தொட்டாலும் நமக்கு உணர்வு இருக்கிறது. அதுதான் பிரதிபிம்பமாக கண்ணுக்கு தெரியாத நாடிகளாக இருக்கின்றன. அப்போது நம்முடைய உடம்பை, ஸ்தூல சரீரத்தை கரைச்சி இந்த நரம்பு மண்டலம், நிணநீர் மண்டலம், இரத்த குழாய் மண்டலத்தை மட்டும் நீங்கள் ஒரு குழாயாக வடிவம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த காட்சி தான் நீங்கள் பார்க்கின்ற நாடிகள். அந்த நாடிகளிலே பிரதான நாடியாக சுஷும்னா நாடி இருக்கிறது. அதனுடைய கிளை நாடிகளாக இடப்பிங்களை இருக்கிறது. அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் அவங்க படிக்கிறாங்க. அந்த நாடிகளும் அங்கங்கே திரட்சிகளாக இருக்கின்றன, பஞ்சாக இருக்குது. அதை தான் நம்ம ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா, சகசிராரம், அதுக்கு மேலேயும் சிலதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நாடிகள் தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. இது உணர முடியுமா? நிச்சயம் உங்களால் உணர முடியும். நீங்கள் தயவுசெய்து அது ப்ராக்டிஸை பண்ணிக்கோங்க. பிராணனை உணராமல் நம்ம சிகிச்சை பண்ணக்கூடாது. நாடிகளை உணராமல் சிகிச்சை செய்யக்கூடாது. அதை யாராலும் வாக்கால் சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு வேணால் இடங்களை வந்து D1 D2 அப்படின்னு பாயிண்ட்டை சொல்லி கொடுக்கலாம். இந்த இடத்துல அது இருக்குது, இந்த இடத்துல அமுக்குங்க, இதில் தொடுங்க, இதில் குத்துங்க அப்படின்லாம் சொல்லலாம். நீங்கள் உணர்ந்தீங்களா? உங்களுடைய பிராணனை உங்களுடைய நோயாளிகளுக்கு கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுத்த இடத்துல பிராணனை போய் சேர்ந்துதா? அங்கே அதிகபட்சமாக இருக்கிற பிராணனை வடிகால் செய்தீர்களா? நாடிகள் முடிச்சிட்டு கொண்டு நோயை உண்டாகுதே, அந்த முடிச்சு நீங்கள் கலைஞ்சிங்களா? சில சமயம் ஞாயிற்று முடிச்சுகள் ஆகிடும். அதுவே பெரிய நோயாக அவங்களுக்கு வலியாக இருக்கும். அதுவே கேன்சராக மாறுது, சூலமாக. சில நேரங்களில் கட்டியாக மாறுது. சில நேரத்தில் அவங்க சொல்ல முடியாத வேதனையாக வருது. எவ்வளோ MRI ஸ்கேன் எடுத்தாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. அது கண்ணுக்கு தெரியாத நாடிகளோட முடிச்சுகளை நீங்கள் உணர கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதை. அந்த அன்பும் அனுசரணையும் நம்மக்கிட்ட இருந்து அவங்கள தொட்டு பார்த்து, தொடாமலும் கையால் உணர்ந்து, மனதாலும் காட்சிகள் பார்த்து கொண்டிருந்தால் நாளடைவில் உங்களுக்கு பிரத்யட்சமாக நீங்களே உங்களுடைய நோயாளின் நோயை பார்க்கலாம். அவங்க வரும்பொழுதே உங்கள் நோய் அது சொல்லும். கண் முன்னாடியே அந்த நோய் உங்களுக்கு காட்சி தரும். அது நுரையீரலில் இருக்கலாம், குடலில் இருக்கலாம், மார்பில் இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கலாம், அல்லது மசில்ஸில் இருக்கலாம், நரம்புகளில் இருக்கலாம், இரத்த குழாய்களில் இருக்கலாம், அல்லது மனதிலும் இருக்கலாம். மனதின் முடிச்சுகள் தான் நோயாக வந்து சேர்கிறது. இப்போ மனதையும் நாம் சுத்தப்படுத்தணும். இந்த உடம்பில் இருக்கிற பிராணனையும் நாம் சிகிச்சை செய்யணும். இந்த அடிப்படை கருத்தோட உங்களுடைய கல்வியை நீங்கள் தொடருங்கள். நீங்கள் படிக்கிற நூலை இதன் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். வேதத்தின் அடிப்படையில் சூக்ஷ்ம சரீரத்தின் எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்னொரு முறை நான் வந்து உங்களுக்கு வேணும்னா சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி பாடம் எடுக்கிறேன். அது எப்படி உணர்கின்ற கலையும் நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சூரியனாக மாறிடுவீங்க. பிராண உற்பத்தி பண்ணுற பவர் ஸ்டேஷனாக உங்களை மாற்றிக்கலாம். அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நோய் பெறாமல் உங்களுக்கு நிலை வந்துட்டோம்னா நீங்கள் தொட்ட உடனே நோயாளி நல்லாயிடுவான். நீங்கள் இந்த இடத்துல தான் குத்தணும், இங்கே அமுக்கணுன்றதா தேவையில்லை. கண் பார்வையிலேயே உங்கள் கருணை மொழியினாலும்
ஒரு சின்ன ஸ்பரிசத்தாலும் அவன் நோயிலிருந்து விடுபட்டு விடுவான். அந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் நாம் உத்தம புருஷர்களாக மாறணும். நம்மக்கிட்ட சில மனதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அதுக்கு என்ன சாதனங்கள் என்பதை சமம், தமம், உபரமம் போன்ற சாதனங்கள்லாம் இருக்குது. நம் மனதை நம்ம கலாச்சாரம் செய்து அதை சுத்தப்படுத்திக்கிட்ட பிறகு அப்புறம் பிராண சிகிச்சையை நாம் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், நீங்கள் பக்கமாக நீங்கள் மூலிகையை கொடுங்க, ஊசி கொடுங்க, மருந்து கொடுங்க, எது ஒன்றா கொடுங்க. ஆனால் அதோடு சேர்ந்து கருணையும் கொடுங்க. உங்கள் பிராணனையும் தியாகம் பண்ணுங்க. பிராண தியாகம் இல்லாமல் நோய் குணமாவதில்லை. பணம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க காசு கொடுக்குறாங்க, காசை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நாமெல்லாம் தெய்வங்கள், பிணி நீக்கும் தெய்வங்கள். இந்த கலையை நம்ம கற்றுக்கிறதுக்கே மற்றவருடைய நோயை குணப்படுத்தணுங்கிறது தான். நாம் முதல்ல விடுபட வேண்டாமா? நம்மளை ஸ்வஸ்தமாக வேண்டாமா? அந்த ஸ்வஸ்தமாகும் கலையும் நம்ம கற்றுக்குவோம். பிராணனை தேக்குகின்ற கலையும் கற்றுக்குவோம். அதை மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணி அதை அவங்களுக்கு குணப்படுத்துகின்ற கலையும் நம்ம கற்றுக்குவோம். உங்களுக்கு என்னென்ன முடியுமோ உங்களுடைய முறையில், உங்கள் கல்வி நூல்கள், உங்களுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதை ஊன்றி படியுங்கள். நான் சொல்லுகின்ற திசையிலே அது இருக்கட்டும். இவ்வாறு சொல்லி இன்றைய பொழுது நல்ல வார்த்தைகள் சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வந்தனம், நமஸ்காரம். நல்ல ஹீலர்களாகும். முதல்ல நம்ம ஹீல் பண்ணிக்குவோம். நம்ம நல்ல ஒரு உத்தம புருஷர்களாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஒரு நாள் முழுக்க குற்ற உணர்வும் தண்டனை உணர்வும் இல்லாமல் வாழலாம். எந்த குற்றமும் செய்யாமல் இருப்போம். எந்த பழிக்கும் ஆளாகாமல் இருப்போம். நம்மகிட்ட ஹர்ட் இருக்கக்கூடாது, கில்ட் இருக்கக்கூடாது. we should be always free from all guilt and we should not be get hurt. இந்த உலகம் நம்மளை ஹர்ட் பண்ண முடியாத அளவுக்கு மேலே போயிடுங்க. nobody can hurt you. உங்களை அவமானப்படுத்தவே முடியாது. நீங்கள் பெருமை எதிர்பார்த்தா தானே உங்களை அவமானப்படுத்த முடியும். மிக பணிந்தவனை எப்படிங்க அவமானப்படுத்த முடியும்? பணிவுக்கு பணிவாக இருக்கிறவனை யாரால அவமானப்படுத்த முடியும்? அந்த பணிவே அவனை மேலே கொண்டு போய் சிகரத்தில் வைக்குது இல்லையா? அந்த பணிவை பார்க்கும் பொழுது தானே இது மகாத்மான்னு சொல்கிறோம். அகங்காரம் பிடிச்சிருக்கிறவனை எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நம்ம மதிக்க போகிறோமான்னு? பணிவு தானே நம்மளை மேலே கொண்டு போகுது. அதுதான் அன்பின் அடையாளம். அன்பு இருக்கவனுக்கு பணிவு சொல்லாமலே வந்துடும் இல்லை? அந்த பணிவும் அன்பும் நம்ம உள்ளத்தில் வந்துடுச்சுன்னு சொன்னால் நமக்கு கில்ட் என்பதும் கிடையாது, ஹர்ட் என்பதும் கிடையாது. அன்பு வந்துடுச்சுன்னா கில்ட் இல்லை, குற்றம் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. பணி வந்துடுச்சுன்னா யூ கெனாட் பி ஹர்ட். உங்களை மனதை புண்படுத்த யாராலும் முடியாது. உங்களை மனசு அப்படி இருக்குது. அந்த மனசு யார் புண்படுத்த முடியுங்கிறீங்க? மனம் புண்படுத்த அவமானத்தினால தானே. உங்களை சரியாக மானம் பண்ணாதனால தான் அவமானங்கிறோம். மானம்னா மெஷர்மெண்ட். என் மதிப்பு குறைச்சிட்டானே அப்படிங்கிறது தான் அவமானம். மதிப்பு தான் மானம். அவமானம்னா ரெடியூசிங் தி வேல்யூ. என் வேல்யூ தெரியல, எனக்கு மதிப்பு இல்லை, எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு. இதனால தான் நம்ம எல்லாரும் ஹர்ட் ஆகிறோம். மருமகளும் மாமியாரும் மகள்களும் உறவினர்களும் நண்பர்களும் பாஸ் ஒர்க்கர்ஸு எல்லாருமே பரஸ்பர இந்த உறவு முறையில் எல்லாரும் ஹர்ட் ஆகுறாங்க. காரணம் பணிவில்லை, அன்பில்லை. இந்த அன்பும் பணிவும் நம் வாழ்க்கையில் நம்ம செம்மைப்படுத்திட்டோம் சொன்னால் யூ ஆர் த ரியல் ஹீலர். ஃபர்ஸ்ட் யூ ஹீல் யுவர் செல்ஃப். இந்த லவ் அண்ட் இந்த ஹியூமிலிட்டி, இந்த ஹியூமிலிட்டி அண்ட் லவ், தட் இஸ் த ஃபஸ்ட் க்யூர் ஃபார் அவர் ஓன் செல்ஃப். அதுதான் ஸ்ரேயஸ், உயர்ந்த நன்மை நமக்கு. இது வந்த பிறகு எல்லாருமே உங்களை கண் பார்வையிலேயே குணமாயிடுவாங்க. நமஸ்காரம், வணக்கம். நல்லதுங்க ஐயா. கேள்வியா? நான்